மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். மீனிக்கி நீதாயே நெஞ்சக்காலிக்கி சீக்கி வாடியே முட்டக்காலிக்கி. யோ டிவியை தந்தாலும் மொபைலை தந்தாலும் இந்த பாட்டு ஓடவும் இதுவே வாயில் வந்துட்டே இருக்கேன். ஷோ எவ்வளவு துணி தானே எப்போ துவைச்சு எப்போ நான் வீட்டுக்கு வந்து சேர்றது. ஷோ இதுக்கு தான் அப்பப்பா குளிக்கும் போதே துவைச்சு போட்டால் வேலை மிச்சம். ஆனால் பைப்பில் தான் தண்ணியே வரலையே, இப்படி சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. கம்மாயில் போய் குளிக்கவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதே. துணிக்கு நெட்டக்காவை கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்திருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போய் துவைச்சிட்டு வரலாம். ஹே ஹே பே பே ஜே பாரா நம்மாளு. மீனா நீங்க தானா? அதானே, யாரும் நம்மளுக்கு தெரியாம நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு ஃபிகர்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேனா. பாரா ஐயாவுக்கு தெரியாம ஊருக்குள்ள எந்த ஃபிகரும் எந்த பொண்ணும் வந்துடக்கூடாதோ, எல்லாமே ஐயாவுக்கு தான் தெரியுமா? ஏய் மீனா என்ன சிரிக்கிற? ஃபிகர் ஃபிகர்னு சொன்னா கோவம் வரும்னு பார்த்தா சிரிக்கிற. ஏங்க விஜய், அதுக்கெல்லாம் நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க. அம்மா டிராவல் சைட்டு போற இடம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்களே, இதுதான் உங்க டிராவல் சர்வீஸா? மீனா முன்னாடிலாம் பேச பயப்படுவ, இப்போ வாயை பத்தியா? ஏன் மீனா, ஏன் என்னோட டிராவல்ஸ் இதுவா இருந்தா வரமாட்டியா? முடியாது முடியாது முடியாது, உங்களை நம்பிலாம் இந்த டிராவல்ஸ் வண்டியில நான் ஏற மாட்டேப்பா. ஆமா ஏங்க விஜய், உங்களுக்கு மாட்டு வண்டிலாம் ஓட தெரியுமா? ஏங்க ஓட்டிட்டு வரதா பாக்குறீங்க, அப்புறம் ஓட்ட தெரியுமாண்ணா? அடிக்கடி ஓட்டினது இல்ல, அப்பப்போ ஓட்டியிருக்கேன். அண்ணன் டவுனுக்கு வேலையா வேற வேலையா போக வேண்டியது இருக்கு, போய் வீட்டில் விட்டுறான்னு சொன்னாங்க, அதனால தான் ஓட்டிட்டு வந்தேன். பாரா ஃபாரின்ல போய் வேலை பார்த்தாலும் மாட்டு வண்டிலாம் ஓட்டுறீங்க, சூப்பருங்க. ஏங்க மீனா, நான் ஃபாரின்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்து குதிச்சேன். நானும் இந்த ஊருக்காரன் தாங்க, இங்க பிறந்து இங்க வளர்ந்தவன் தான். எனக்கு மாட்டு வண்டியும் ஓட்ட தெரியும், மாடன் வண்டியும் ஓட்ட தெரியும். வேணா இங்க ஏறி உட்காந்து பாருங்களேன், எப்படி ஓட்டுறேன் நீங்களே சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் ஐயோ அம்மா நான் வரலப்பா. ஒத்த எடி பாதையில தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன், நெஞ்சில வீசும் சந்தன வாசம் காட்டு கண்மணியே. ஏங்க விஜய், இந்த பாட்டுக்கும் மாட்டு வண்டிக்கும் செட் ஆகலங்க. மாட்டு வண்டில இருந்தா வேற பாட்டு பாடணும். ஏங்க மீனா, இந்த பாட்டுக்கு என்னங்க குறைச்சல்? அப்புறம் இந்த பாட்டு அது சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு மினி தின்னதையா அத சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என பெண்ணுதடி முகத்தை பார்க்கையில என் முகத்தை அடியே நட்டம்மா, எங்க மடியே கூட்டிட்டு போற? ஐயோ ஊரு சுத்த கூட்டிட்டு போறாளே. நல்ல ஊர் அதாமடி இருக்கு பாப்பாப்பட்டி. எங்க அப்போட வந்திருக்கேன், சின்ன வயசுல வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த ஒரு பக்கம் நம்மளுக்கு. ஆமா நல்லாதான் இருக்குது ஊரு, நல்ல வீடுகளா இருக்குதே. அம்மா வாமா, முக்கியமானவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல. வாமா நீ பெசாம வரணும், நான் கூட்டிட்டு போறோம்ல, பெசாம வரணும். ஏ ஒத்தக்கடை தொண்டராசு பொண்டாட்டி, ஏ ஒத்தக்கடை தொண்டராசு பொண்டாட்டியோ, ஏ வா வெளியில. அடியே ஆறு விடுடி, இது உங்க சொந்த கரவுகளா? மருமை எனக்கு சொந்த கரவுகளா? ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சொந்த பந்தம் ஒண்ணு ஆறு தெரியாது, எல்லாரோடவும் சும்மா பேசுறேன். இப்ப இவங்கதான் சொந்தம் அவங்கதான் சொந்தம்னு கூட்டிக்கிட்டு தெரியுறேன். சொந்தமா சொந்தம் அதெல்லாம் இல்லம்மா, நீ பெசாம இருமா. எப்படியே பாபா, என் புருஷன் பேர் என்ன நெத்தில அடிச்சு கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறது? நீங்க தான் பேர் வச்சீங்களா? தொண்டராசம்ல தொண்டராசு. நானே உன் புருஷன் பேரை கூப்பிட்டது நானே. இந்த குரங்கு ஏன் இங்க வந்திருக்கு? வாராயோ தோழி வாராயோ, வா வா, உன்னைத்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க மேடம் வாங்க. என்ன என்ன சவுண்டெல்லாம் பயங்கரமா அதிகாரமா பலமா இருக்குதே, என்ன விஷயம்? சந்தோஷமா இருந்தாலும் சண்டையா இருந்தாலும் இவன் மனசை கஷ்டப்படுத்தி விடணும், அப்படி குறிக்கோள்லே திரிவியலே. இவளோடலாம் அவளுக்குலாம் யாருங்க இருக்கா, யாருங்க கேட்க வருவான்னு நீனும் உன் புருஷனை பேசுவியலே. ஆமாம் எங்கேயோ கடந்து ஓடியாந்து வந்தானே இவன், எங்கேயோ கடந்து இழுத்துட்டு வந்தவன் தானே அவன், அப்படின்னு பேசுவேன். ஆமா பேசுனேன், அதுக்கு என்னப்பா? பேசினா அடிச்சு கொண்டு வருவியா? சொன்ன வாயை அடிக்கிறத விட அதை அடைக்கணும், சிம்ட வசு பூசின மாதிரி அடைக்கணும். பார்த்துக்க,
என்ன பெத்த தாய், என்னை சுமந்து 10 மாசம் பெத்த தாய் இதுதான். நான் ஒன்றும் அனாதை கிடையாது, ஒன்றும் இல்லாதவளும் கிடையாது. ஆ? அம்மாவா? நெசமாடி? நெசந்தானா? இல்ல சும்மா அந்த நடிக்கலாம் வருவாங்களையா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாடகைக்கு அதை யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? அடிப்போடி இவளே, இந்த நடிக்கிறது ஏமாத்துறது புடுங்குறது இதெல்லாம் உங்களோட வேலை. எனக்கெல்லாம் நடிக்கலாம் தெரியாது. இதுதான் என்னைய பெத்த தாய். வேணா டவுட்டாக இருந்தால் கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்க. இது இல்லாம இப்ப கூகுள்ல வருது பெத்த தாய் தகப்பன்லாம். ஒரு புலோவில் அடிச்சு விட்டா கரெக்டாக கண்டுபிடிச்சி விட்டால. அதெல்லாம் தெரியாதோ? வேணா உன் மண்டையில் அடிச்சு சத்தியம் பண்ணவேன் பெத்த தாயின்னு. தாய் தாண்டி. அடியே நெட்டம்மா, என்னடி இது கூத்து? கூத்துதாம்மா, எல்லாம் கூத்துதான். நீ சும்மா இருமா. ஒரு 4-5 பேர் இருக்காளுங்க இந்த ஊருக்குள்ள. என்னை ஒன்றுமில்ல அண்ணாதா அப்படி இப்படின்னு அடிச்சு நொறுக்கி சொல்கிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சுமா. இப்போ வாய் அடிச்சு போய் நிற்கிறாள்ல, நிற்கட்டுமா, நிற்கட்டும். நம்ம வனரோசாவும் செல்லம்மாக்காவும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை பாடா படுத்துவாளுங்கம்மா. சை, இது என்ன ஊர், பிச்சுக்கிட்டு ஓடி போயிருமான், மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிருமான் அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணுவாளுங்கம்மா. ஆனால் அதை ஒடியாந்தவன்னு இப்போ எப்படி இருக்கிறா பத்தியா? வாயை தூக்குனவே இறக்க முடியாமல் நிற்கிறா பத்தியா? அதுவும் என் முதுகுக்கு பின்னாடி பேசினா கூட பரவாயில்லம்மா, என் முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி தைரியமாக பேசுவாளுங்கம்மா அவளுலாம். ஏய் சரி சொன்னா இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறப்ப? நீ ஒன்றும் பண்ண வேணாம். எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டில்ல, எங்கள் ஆத்தாவை காட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஆம்படுத்தேன் பட்டா. அம்மா நீ வாமா, அந்த கூறுகட்ட குப்பை எடுத்துக்கிட்டு என்ன பேச்சு? வா, அவ கூறுகட்டவ. நம்ம என்னத்தா சொல்லிவிட்டா? ஒடி அந்த கல்யாணம் பண்ணனா தாய் தைப்பம் வரல அனாதை கருதின்னு சொன்னா, ஒன்று ஜீரி சேர்த்து கொண்டு வரல ஒன்றும் இல்லாதவன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு குத்தமா? அதுக்கு வந்து இப்படி மூஞ்சிக்கு நேரம் வந்து கூட்டிட்டு வந்து குத்தி காமிச்சிட்டு போறா. குழப்பத்துல டென்ஷன்ல நகத்தை வேற கடிச்சுட்டேனே. எரியுதே. சித்ரா சித்ரா, அடியே சித்ரா, என்ன இங்கே வந்து நிக்கிற? நான் கடவே தேடிட்டு வரேன், எங்கிட்ட கொல்லப்புறத்துல வந்து நிக்கிற. அடியா என்ன இவ? அடியலே என்னம்மா இப்ப உனக்கு என்ன வேணும்? சும்மா நோயின்னு எப்ப பார்த்தாலும் சித்ரா சித்ரான்னு. என்ன இப்ப உனக்கு? என்ன கோவம்? நல்லா தானே இருந்த? இருக்கும் போதே உனக்கு வந்துடும் ஏதாவது. என்னடியாச்சு? என்னம்மா கோவமா இருக்கே, இப்படி கூட கேட்குற? உனக்கு டென்ஷனே இல்லையா? ஐயோ எனக்கு அப்படியே வயிறுலாம் எரியுதுமா, பத்திக்கிட்டு வருதுமா. அவளுக்கு சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பார்த்தாவே. சே, அவளுக்கு அங்கே ஒரு பக்கம் அப்படியே ஃபங்க்ஷனை கொண்டாடவும் சேர்ந்துக்கிட்டு குதூகலமா இருக்கவும், இன்னொரு பக்கம் அந்த நெட்டை விட அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்களம்மா. அவளை ஊராக கூட்டிக்கிட்டு திரியலாம். இதே எங்க அப்பா, இதே எங்க அம்மா, எங்க அம்மா அம்மான்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு. ஆமா, கடைக்கு தெருக்குலாம் வந்தாலம்மா, கடைக்கெல்லாம் வந்தாலாம். இன்னும் நம்மளை மட்டும் தான் பார்க்கல, நம்மளை மட்டும் பார்த்தானு வையன். எத்தனை தடவை இந்த வாயிலிருந்து அவளை அனாதை கழுதுன்னு பேசியிருக்கோம். வச்சு செஞ்சு விட்டுருவோமா, அசிங்கப்படணும் அந்த நாய்கிட்ட. அவளுக்கு சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது, என்ன பண்ண முடியும்? இதுக்குதான் லாய்க்கு, எல்லாம் வாய் தான். அவளை கிழிச்சு புருவேன், மிதிச்சு புருவேன். என் வீடு என் சொத்து, நான் அப்படிப்பட்ட இந்த ஊர்ல யாரும் தெரியுமா? எல்லாம் பேச்சுதான். ஒரு சொத்து பத்திரமாவது உன் கையில இருக்கா? இல்ல. சரி, சொத்து பத்திரம் தான் இல்ல, அந்த வீட்டுல உனக்கு மரியாதையாவது இருக்கா? ஆனா எதுவும் உன்ட்ட இல்ல. ஆனா நான் தான் அந்த வீட்டுக்கு பெரிய இது, இந்த ஊருக்கு பெரிய இதுன்னு வாய் சாப்பிடால் மட்டும்தான் இருக்கு. சொத்து பத்திரம் உன்ட்ட இருக்கா? அதுவும் இல்ல. அந்த வீட்டோட கண்ட்ரோல் அது உன்ட்ட இருக்கா? அதுவும் இல்ல. அட்லீஸ்ட் வீட்டுல மரியாதையாவது இருக்கா? உனக்கே இந்த வீட்டுல ஒண்ணும் இல்லாதப்போ நான் ஏமா அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் இருக்கு இப்பெல்லாம். என்ன விடி சித்ரா, உங்க அம்மா சோட போன சொட்ட கடை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? வைக்கிற மடி, எவ்வளவு அடி மடியிலேயே கைய வைக்கிறேன். அதுக்கு தான் எல்லா யோசனையும் போயிட்டு இருக்குது. நிஜமாவா? பிளான் போயிட்டு இருக்கா? இது சொல்லவே இல்லை நீ. என்ன பிளானு? புள்ளி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் மடி. எல்லாத்தையும் அமைதியா வெளியே சொல்லாம நடத்தி காமிக்கிறேன் பாரு. நான் மரகதமா கொக்க. உன்னிட்ட ஏதாவது சொல்ல போய் நீ உன் பெருசங்காரன்ட்ட சொல்லி அந்த ஆள் ஊர் முற்க டம்பரை அடிச்சு போடுவேன். அதனால அமைதியா இருந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா இப்படிலாம் பிளான் பக்கா பெரிய லெவல்ல போடுற போல? ஏதாவது சொன்னா தானே எனக்கு புரியும். இப்படி அமைதியா இருந்தா நீ ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு. அம்மாம்மா சாரிம்மா உன்னைய போய் எர்ரமடி சித்ரா, எதுவாக இருந்தாலும் உன்னையிட்ட சொல்ல போய் அது நடக்காம போய் நீ வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எதுவும் இருக்கப்படாது. எல்லாம் நடக்கட்டும், நல்ல காரியம் முடியட்டும். உன் காதுல வந்து தெரியும் அப்ப அந்த விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். அப்போ உன் காதுக்கு வந்தா போதும். இப்ப நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே. என்ன நடக்கும்? ஐயோ, எது நடந்தாலும் ஓகே. அவளுங்களுக்கு எதுவாது நெகட்டிவா நடந்தாவே எனக்கு பாசிட்டிவ் தான். இப்ப சாப்பிட வரியா? சந்தோஷமா சாப்பிட வரமா.
அம்மா நீ ஒன்று சொன்னீன்னா கண்டிப்பா நடத்தி காமிப்ப. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? அம்மா அவளுகளை பழி வாங்குறதுக்கு நல்லா சாப்பிட்டு முதல்ல நம்ம தெம்பா இருக்கணுமா. வா சாப்பிடலாம். அம்மா இதுதாம்மா நம்ம செல்லம்மாக்கா வீடு. செல்லம்மா விடா அங்க 2 பேர்ல 6 அடி செல்லம்மா. இந்த பூசு நாப்பில் இருந்தாலே அவளை நல்ல பெரிய விடாதான் இருக்குது. ஏண்டி அந்த செல்லம்மா அந்த பிள்ளை வாங்கம்மா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த வெள்ளத்தாய் அம்மா ஏன் உங்கள் வீட்டுக்காக்கும் அப்படின்னு ஏண்டி சொன்னாங்க? அதுவாம்மா அவ வீட்டில் அணகுண்டா இருக்கு. என்னம்மா பயந்துட்டியோ? அணகுண்டாவது பரவாயில்ல, ஒரு பங்கில் சேர்க்கலாம். செல்லம்மாக்கா மாமியார் இருக்கே அது ஒரு பயங்கரமான மிருகமா. செல்லம்மாக்காக்கு நாத்தனாக்காரின்னு ஒரு இருப்பா. அவன் நாசமா போனா நாரி போன நாத்தனாரு, அது அதை விட மிருகம். ஏண்டி ஏன் அப்படி சொல்ற? யாரையும் அப்படிலாம் பேசக்கூடாதும்மா. போதும் போல விளையாடுத்தனமாவ. யார் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை. வீட்டுக்கு வீடு படிக்கட்டுதே அது மாதிரி தான் சண்டை சச்சரவு. இன்னைக்கு மாமியாரோட சண்டை போடுறது நாளைக்கு கூடிக்கிருவாங்க. நீ அப்படி சொல்லலாமா மிருகம் கிருவம்னு இப்பெல்லாம் பேசக்கூடாது. அட போமா நீ வேற. அவளுக்கெல்லாம் பெல்லாதவளுமா, பெல்லாதவளுக்கு பெல்லாதவளுக. நாங்கள் 3 பேர் எப்போ பிரிவோம், என்ன பிரிகிறதுன்னு நாங்கள் 3 பேர் எப்போ அழிவோம். அதுவும் செல்லம்மாக்கா முக்கியமாக அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறதுமா. செல்லம்மாக்கா குணம் எப்படி குணம், அது கூடவே குப்பை கொட்ட முடியல. சரியான கூறுகட்ட குப்பை மேடுங்கம்மா அது ரெண்டும். அதுகளை பிடிச்சிக்கிட்டு அடி ஆத்தி ஏண்டி அப்படி மோசமானவர்களா? ஆமாம்மா இப்போதானே நீ கதைக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்க. இனிமே போக போக தெரியும். அதுவும் ஒன்றும் இல்லாத அனாதை கழுதுன்னு நீ சண்டை போடுற நேரமெல்லாம் சொல்லுவாளுகள்ல. இன்னி வாயை உடச்சி கிழிச்சு விட்டு போட மாட்டேன், கிழிச்சு. அதனால இவங்க வீடு நார்மல் பீப்புள் மாதிரி உள்ள வீடு கிடையாது. நம்ம நேராக ஸ்ட்ரைட்டெல்லாம் வீட்டுக்குள்ள போய் நுழைய முடியாது. இரு செல்லம்மாக்காக்கு அதுக்கு முன்னாடி ஒரு போனை போட்டு வந்திருக்கோம்னு சொல்லுவோம். உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சொல்லும். அது எக்கோ எக்கா வெளியே தாக்கா நிற்கிறோம் வீடு வாசல்ல. ஆமாம் மரத்தடிக்கலவன் வாக்கா வெளியில. அப்படி உன் மாமியா கரையும் கூட்டிட்டு வா. அக்கா மட்டும் மட்டமாக அடை போட்டாத பத்தியா ஓட்டத்தை பத்தியா. அதெல்லாம் ஊருப்பட்ட வேலை உலக வேலையை அரிச்சு கொட்டுமா. உங்கள் வீட்டு வேலை எங்கள் வீட்டு வேலை ஊர் வேலை அத்தனை வேலை அத்துபடி. அப்படி பவர்ஃபுல்லான ஆக்டிவிட்டியான ஆளு. அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் பொம்பளையா பிறந்துட்டு அறக்க பறக்க வேலை பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் ஒன்ன மாதிரியா இருக்கிறது. நல்லா சொல்லுங்க பெரியம்மா, நல்லா சொல்லுங்க. நாங்க சொன்னோம்னா ஒரு நாள் கேட்கறது, அப்புறம் அடுத்த நாள் எனக்கு என்ன தெரிகிறது. அப்புறம் மாமியா சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு நாள் செய்யறது, அப்புறம் எனக்கு என்ன ஆட்டில் தெரிகிறது. அப்படிதான் தெரியவா. ஆனா எம்புட்டுக்கோ முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்லத்தே. இருந்தாலும் எக்கோ இது என்ன பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கா? எங்கள் அம்மா கூட்டிட்டு வந்தோன்னா ஒரே கம்ப்ளைண்ட்டாக எடுக்கிற. ஆமாம்டி பெரிய இந்த கம்ப்ளைண்ட் தூக்கி கொடுத்து விட்டாங்க. இவங்களை பற்றி நடக்காதவன சொல்கிறாங்க. பெரியம்மா முறையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் வாங்க பெரியம்மா உட்காருங்க, காப்பி குடிங்க, ஜூஸை குடிங்கன்னு சொல்கிற நிலைமை என் வீட்டில் இல்லை பெரியம்மா. வீட்டுக்குள்ளே இப்போ கூப்பிட முடியலை. எதுவும் தப்பா எதுவும் நினச்சிக்கிறாதியே பெரியம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெட்டவழி உன் குடும்ப சூழ்நிலையை சொன்னா என்னடி அப்படி சொல்கிறாளே நினச்சேன். பேய் பிசாசு கூட இப்படி பயப்பட மாட்டாங்க. அப்படிலாம் அவள் சொல்கிறா மிருகமங்கிறா பூதமங்கிறாளேன்னு. நீ பயப்படும் போது தான் தெரியுது. அதனால ஒன்றும் இல்லைத்தா, உன்னைய பார்த்துட்டோம்ல, வீட்டை பார்த்துட்டோம்ல, அது போதும். எனக்கே சங்கடமாக இருக்குமா. நீங்கள் முதல்ல வார நேரம் அவளுக்கு வம்பு தும்பா இழுத்து போடுவாளுங்க. இது தேவையா? பெத்த தாயா நினச்சிதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆமாம் நான் வாரேம்மா. சாயந்தரமாக கொஞ்சம் லேட்டாக வேலையிலேயே முடிச்சு வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வாரேன், பேசிக்கிட்டு இருப்பான். எக்கோ அதெல்லாம் அம்மா ஒன்றும் நினைக்காதுக்கா. நான் எதுவும் நினச்சிக்கிருவேனா? நினைக்க மாட்டேல. என்ன மாதிரி செராக்ஸ் தான் எங்கள் அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எக்கோ இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க சாப்பிட மதிய விருந்து. நான் தான் என்னை அடிக்க ஊரில் எவ்வளோ இல்லைன்னு சொல்லிவில சாப்பாட்டில் போட்டு இன்னைக்கு உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். எங்கள் அம்மா சாப்பாடை பாரு, அப்புறம் பேசு. அதையும் பார்த்து பிறகு அம்மா கையால் சாப்பிட்டு நானும் ஒரு நாள் உட்காந்து திங்கிறேன்.